மணத்தக்காளி கீரை நல்லா க்ளீன் பண்ணி இலை வரைக்கும் எடுத்து கழுவி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகி வந்ததும் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அது வறுத்து வந்ததும் பூண்டு தேவையான அளவு நீட்டு வாக்கில் அரிஞ்சு அதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே மஞ்சள் தூளும் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை அதோடு சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாயை நல்லா மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், கீரையிலேருந்து வர தண்ணி போதும் அது வேகிறதுக்கு. இப்போ நல்லா வெந்து வந்ததும் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா இலக்கி இறக்கினீங்கன்னா என் ஸ்டைலில் பண்ண சூப்பர் டேஸ்டான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை பொரியல் தயார்.